For til deg og til din æt vil jeg gi alle disse landene. Jeg skal oppfylle den eden jeg sverget til din far Abraham. Jeg skal gjøre din æt så tallrik som stjernene på himmelen. Alle disse landene skal jeg gi til din æt. Og ved din æt skal alle folkeslag på jorden velsigne seg, siden Abraham hørte på meg og holdt seg til det som jeg har bestemt, mine bud, forskrifter og lover. Så ble Isak boende i Gerar. Da mennene på stedet spurte ham ut om hans kone, svarte han, det er min søster. Han våget ikke å si min kone, fordi han var redd de skulle slå ham i hjel på grunn av Rebekka. For hun var meget vakker. Da han hadde vært der en tid, hendte det at Abimelek, filisterkongen, så ut av vinduet og fikk se Isak skjærtegne sin kone Rebekka. Abimelek kalte Isak til seg og sa, hun er jo din kone, hvorfor sa du at hun er søsteren din? Isak svarte, jeg tenkte at jeg kunne miste livet på grunn av henne. Da sa Abimelek, hva har du gjort mot oss? En eller annen av folket kunne fort ha ligget med din kone og ført skyld over oss. Så ga Abimelek hele folket dette budet. Den som rører denne mannen eller hans kone skal dø. Isak sådde korn der i landet, og det året fikk han 100 ganger det han hadde sådd. Herren velsignet ham, så han ble rik. Han ble mer og mer velstående, og til slutt var han svært rik. Amen. அப்படியே நாங்கள் தமிழ் மொழியிலும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26 1 13 பக்கம் 30. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல யாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு எண்ணல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடே விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? எனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை இப்பொழுதும் கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா கர்த்தாவே, அன்று சிறிய சாமுவேல் சொன்னது போல பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போலப்பா, ஆண்டவரே, இந்த நாட்களும் அப்படியான ஒரு ஆண்டவரே மனப்பான்கோடு ஆண்டவரே அப்பா நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. இந்த விசாலத்தின் ஆண்டிலே ஐயா நாங்கள் என்ன காரியங்களை உமக்குள்ளாய் விசாலமாக்க வேண்டும், அதனாலே நாங்கள் எப்படி இன்னும் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்ல முடியும், அந்த விசாலத்துக்குள்ளே கடந்து போக முடியும் என்பதை
என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாளும் நீங்கள் பேச போறதுக்காய் ஸ்தோத்திரங்களப்பா. ஆண்டவரே, பேசுகிற அடியேனே உங்களுடைய சிலுவை நிழல்லே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைய நாள் வார்த்தைகள் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சத்தை தந்தது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு பெரிய விசாலத்துக்குள்ளே நடக்கத்தக்கதாய், அதை ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசாலத்தின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் இந்த ஆண்டை விசாலத்தின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் பிரகடனப்படுத்தினது மாத்திரமல்லாமல், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நானும் நீங்களும் எப்படி என்ன காரியங்களை நாங்கள் விசாலமாக்க வேண்டும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன்னுடைய வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கு, தடை செய்யாதே என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை தந்து, அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நாங்கள் எப்படியாக கர்த்தருக்குள்ளாக எங்களை விட்டு கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனைகள் எப்படியாக நாங்கள் என்ன காரியங்களை நாங்கள் செவிமடுத்தவர்களாக விசாலமாக்க வேண்டிய காரியங்களை விசாலமாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவர் பல விடயங்களை பல விதங்களிலே பல கோணங்களிலே கர்த்தரங்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். ஆமென். ஆகவே எங்களுடைய தேவன் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் எங்களை நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே நிச்சயமாக கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆண்டு எங்களுக்கு என்ன காரியத்தை குறித்து பிரத்யோகமாக சொன்னாரோ அதன் பிரகாரம் அதை நாங்கள் ஒரு மையமாக வைத்து நாங்கள் இன்னும் அதன் மூலமாய் எப்படி ஆசீர்வாதங்களை பெறலாம், ஆவிக்குரிய ரீதியிலே எப்படி நாங்கள் அந்த விசாலத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று சொல்லி கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு இந்த நாட்களிலே இந்த வருஷத்திலே கர்த்தர் விசாலத்தை குறித்து எங்களோடு பேசுகிறார் என்று சொன்னால், அல்லது விசாலத்தின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் எங்களை பிரகடனப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த வருஷம் இதை குறித்த ஒரு நோக்கத்திலே இதை குறித்த ஒரு நோக்கமாக நாங்கள் செயற்பட வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவே ஏன் என்று சொன்னால், நாங்கள் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எப்படி என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு வாஞ்சியோடு அந்த நோக்கத்தோடு நாங்கள் செயற்பட வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னது போல நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலும் நாங்கள் பல காரியங்களுக்கு பல விதங்களிலே சில காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், சில காரியங்களை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்துக்காக அந்த ஒரு நோக்கத்திலே நாங்கள் எப்படியாக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எப்படி ஒரு படிப்பிலே ஒரு இந்த காரியத்திலே நான் படித்து இந்த விடயத்திலே ஒரு மருத்துவராக வர வேண்டும், அல்லது ஒரு ஆசிரியராக வர வேண்டும், அல்லது என்ன வேலை சம்பந்தமான விடயங்களுக்குள்ளாய் கடந்து வர வேண்டுமோ அந்த நோக்கத்திலே அந்த விடயத்திலே நாங்கள் ஒரு நோக்கம் செலுத்துவது போல நாங்களும் இந்த நாட்களிலே இப்படியாக கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் ஒரு விரிவாக்கத்துக்குள்ளாக எங்களை நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் எப்படி இந்த விசாலத்துக்குள்ளே நாங்கள் போகலாம், இந்த விசாலத்தின் ஆசீர்வாதமான காரியங்களை எப்படி நான் சுதந்தரிக்கலாம் என்று சொல்லி நானும் நீங்களும் அந்த ஒரு நோக்கத்திலே இந்த ஆண்டிலே நாங்கள் இருக்க வேண்டியது முக்கியம். ஆமென். அவை உலகத்திலே நான் சொன்னது போல பல காரியங்கள், சில திருமணமாவதற்கு முன்பு சில சகோதரியோ நான் இவரைத்தான் மனைவியாய் அடைந்து கொள்ள வேண்டும், அல்லது அவரைத்தான் கணவனாய் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலர் உலகத்திலே கூட அப்படி ஒரு நோக்கத்திலே செயற்பட்ட காரியங்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நோக்கம் என்பது எங்களுக்கு இந்த வருஷத்திலே தேவனுக்குள்ளாக இந்த விசாலத்தின் ஆண்டிலே நான் எப்படி தேவனுக்குரிய காரியங்களை விசாலமாக்க வேண்டும், அதனாலே நான் எப்படி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே நான் எப்படி ஒரு விசாலமான விடயங்களுக்குள்ளாய் கடந்து செல்லலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக இந்த வருஷத்திலே இதை குறித்த ஒரு நோக்கம். நீங்கள் வாலிப பிள்ளைகள், இதை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மை உள்ளவர், அவர்
வாக்கு மாற மாட்டார். அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கைகளில் நீங்கள் உங்களுடைய படிப்பு வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைய பிரத்தியோகமாக இருக்கிறபடினால் பிள்ளைகளுக்கு காரியங்கள் படிப்பு காரியங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியிலே காரியங்களாக இருக்கலாம், சுகபலங்களாக இருக்கலாம். உங்களுடைய விடயங்களிலே ஆண்டவர் இந்த வருஷத்தின் முடிவிலே ஒரு விசாலத்துக்குள்ளே என்னை நடத்தினார். என்னை விசாலத்தின் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்தேன், நான் அதை ருசித்தேன் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டுமானால் இந்த விசாலத்தை குறித்த தேவ ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு அதன் பிரகாரம் நடக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அல்லேலூயா. அதனால்தான் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். 2 பேதுரு நாங்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு விடயத்தை இது சம்பந்தமாகவே சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19 நாங்கள் வாசிக்கலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். Andre Peter, kapittel 1, vers 19. Derfor står også profetordet så mye fastere for oss. Dette ordet gjør dere rett i å holde fast på. Det er en lampe som lyser på et mørkt sted til dagen gryr og morgenstjernen stiger opp i deres hjerter. ஆமென். பாருங்கள், இதில் சொல்லப்படுது அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென். எங்களுடைய வாழ்க்கைகளில் இந்த ஆண்டிலே விசாலத்துக்குள்ளாக நாங்கள் நடத்தப்படத்தக்கதாக கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் கவனித்து அதன் பிரகாரம் செயற்பட வேண்டியது எங்களுக்கு நலமாக இருக்கும். அப்பொழுதுதான் இதில் சொல்லப்பட்டது போல பொழுது விடிந்து விடிவள்ளி எங்களுடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்று சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த விசாலத்துக்குரிய ஆசீர்வாதமான காரியங்களை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய், நாங்கள் சுதந்தரிக்கத்தக்கதாய் தேவ பிள்ளைகளே அந்த இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற வசனத்தை, தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் கவனிக்க வேண்டுமாம். நாங்கள் அதை கவனிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் இந்த ஆண்டிலே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இந்த விசாலத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். என்றால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நிபந்தனைகள். இந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நாங்கள் ஆசீர்வாதமான இந்த விசாலத்தை காண வேண்டுமாயிருந்தால் இந்த விசாலத்துக்குள்ளே நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும் அல்லது விசாலத்தை காண்பதற்கு என்ன ஆலோசனைகள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை ஆலோசனைகளை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த நாளில் கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய நேரமாக இருக்கிறபடினால் ஏதோ நீண்ட நேரம் எடுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நான் ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது மாற்கு புஸ்தகத்திலே அவர்களுடைய கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக கர்த்தர் பேசினாராம். ஆமென். உவமைகளை நீங்கள் மாற்கு 4:33 சொல்லப்படுகிறது. அவர்கள் கேட்டறியும், அவர்களுக்கு இவ்வளவுதான் அந்த கேட்டு அறிந்து அதை கிரகித்து அதற்குள்ளாக ஒப்பு கொடுப்பார்கள் அல்லது இதன் பிரகாரம் அவர்களுக்கு இவ்வளவும் காரியங்களை கொடுத்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டு அதை பிரயோஜனமாக மாற்றுவார்கள் என்று அந்த திராணிக்கத்தக்கதாக கர்த்தர் பேசினார். அதற்கு வாசியுங்கள். மாற்கு 4:33. Markus 4:33. Med mange slike lignelser talte han ordet til dem, så mye de var i stand til å høre. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஆமென். கேட்டறியும் திராணிக்க. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக பெரியாக்களுக்கும் சரி சின்னாக்களுக்கும் சரி ஒரு சலிப்பு வராதபடிக்கு கர்த்தருடைய கிருபையிலே ஏதோ நான் பெரிய அப்படி இப்படி இல்லை, கர்த்தருடைய கிருபையிலே எனக்கு நானும் அப்படி விரும்புகிறேன்.
அவ்வளவு நீண்ட நேரமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கு அந்த சில வேளைகளில் அந்த சலிப்புத்தன்மை அந்த நேரங்கள் எங்களுக்கு கூடும் பொழுது அது வேறு சிந்தனைகளுக்குள்ளே போவது உண்டு. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளும் பெரியவர்களுக்கும் அந்த திராணிக்கு தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு பேசுவார். இன்றைய நாளிலே கூட நாங்கள் ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசித்தோம். இன்றைய நாள் ஆதியாகம புஸ்தகம் 26 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தின் படி நாங்கள் ஒரு வேத பகுதியை எல்லாரும் வாசித்தோம். நீங்கள் படித்த ஒரு வேத பகுதி தான். இந்த இடத்திலே அங்கே ஈசாக்குக்கு ஒரு குறைவு ஒரு காரியங்கள் வந்த பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது அந்த நாட்களிலே ஈசாக்கினுடைய நாட்களிலே அங்கே ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் வந்தது போல அவனுடைய நாட்களிலும் பஞ்சம் வந்தது. அதனாலே இந்த ஈசாக்கு இந்த பஞ்சத்தினாலே தன்னுடைய வாழ்க்கைகளை அல்லது தன்னுடைய மனைவி காரியங்களிலே இந்த பஞ்சத்தினாலே நான் அழிந்து போகக்கூடாது அல்லது இந்த பஞ்சத்தை போக்குவதற்கு நான் எப்படியாவது ஒரு வேறு வழியிலே செயற்பட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய முயற்சி அங்கே வெளிப்பட்டாலும் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த தேசத்திலே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திலே நீ குடியிரு. நான் காண்பிக்க என்றால் பஞ்சம் அந்த தேசத்தை அந்த இடத்திலே காரியங்கள் இருந்த பொழுது ஆபிரகாமும் எகிப்துக்கு போனாராம். எகிப்துக்கு போனபடினால்தான் அங்கே ஆகார் பல காரியங்கள் வந்ததுனால தான் இன்றைக்கும் நாங்கள் அந்த வேதனையை அனுபவிக்க வேண்டிய கிடக்கு. ஆமேன். ஆகார் மூலம் பிறந்தது தான் இஸ்மவேல். அதனால்தான் இன்றைக்கு பாக்கறிங்க பற்றியெல்லாம் கதைக்க வேண்டிய கிடக்கு. சரி, அது அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே ஈசாக்கும் தகப்பன் எப்படி பஞ்சம் வந்த பொழுது எகிப்துக்கு போனது போல இவனும் போக புறப்பட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிறேன் இந்த தேசத்திலே நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கே ஈசாக்குக்கு சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதன் பிரகாரம் நீங்கள் பல காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கினுடைய விடயங்களை குறித்து. ஆனால் அவன் அங்கே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பஞ்சம்தான், ஆனால் அந்த தேசத்தில் இருந்து குடியிருந்து கர்த்தருக்குள்ளாய் அவன் விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்தான். ஆமென். அவே இந்த விசாலத்தின் ஆண்டிலே நான் என்ன சொல்லுகிறேன், இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து என்ன ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், தேவனிடத்திலே சார்ந்து கொள்வதனாலே வெளிப்படும் விசாலம். ஆமென். தேவனிடத்திலே, அதாவது தேவனுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாலிப பிள்ளைகளும் பெரியாக்களும் சரி, பலவிதமான காரியங்கள் வரும் பொழுது குறைவுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவித ஏமாற்றங்கள் வரலாம், பலவிதமான சலனங்கள், பல கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் அது எங்கிருந்தும் வரலாம். நீங்கள் பிள்ளைகள் சொல்லும் பொழுது படிக்கும் பொழுதோ அல்லது வீட்டிலிருந்தோ சில வேளைகளில் அம்மா அப்பா வேலையால் வந்து ஏதாவது அவர்களுடைய டென்ஷனில் ஏதாவது பேசும் பொழுது ஏனென்றால் எல்லாமே ஒரு நிமிடத்திலே ஒரு கொஞ்ச நேரத்திலே எப்படி என்ன செய்யலாம் என்று சொல்லி உங்களுக்குள்ளும் பல விதங்களிலே சிந்தனைகள் போகும். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருமே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் தேவனை சார்ந்து வாழும் பொழுது, தேவனை சார்ந்து வாழுதல் என்று சொன்னால் தேவனுடைய வழிநடத்தலின் பிரகாரம் தேவனுக்குள்ளாக அவர் என்ன ஆலோசனைகளை சொல்லுகிறாரோ அதற்கு எங்களை ஒப்புவித்து நடக்கிறது. அதே நேரம் கர்த்தரிடத்திலே எங்களுடைய விடயங்களை நாங்கள் சொல்லுவோம். அந்த நேரத்திலே என்ன போராட்டம், என்ன கஷ்டம், என்ன விதமான ஒரு குறைவு இருக்கிறதோ அந்த நேரத்திலே நாங்கள் உலகம் சொல்லுகிறது போல, உலகம் காட்டுகிறது போல, பல ஆலோசனைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவது போல உலக பிரகாரமாக உலகத்தை நோக்கி ஓடாமல் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஈசாக்குக்கு அந்த வந்த குறைவிலே கர்த்தர் சொன்னார், இங்கே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல தேவனுடைய பிள்ளைகளை இந்த விசாலத்தின் ஆண்டிலே, இந்த வருஷம், இந்த தொடக்கத்திலே பல செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், பல விரக்தி நிலைகள், பலவிதமான போராட்டங்கள், பல காரியங்கள்னாலே
பலருடைய வாழ்க்கைகள் அது மாய்த்து கொண்டார்கள். பல காரியங்களில் எவ்வளவு ஒரு வேதனைகளுக்குள்ளே போய்வினார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் சொல்லுகிற காரியம், என்ன குறைவு, என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, அது பெரியவர்களுக்கு வீட்டிலே வரலாம், வேலை இடங்களில் வரலாம், பிள்ளைகளுக்கும் பாடசாலைகளில் வரலாம், எங்கும் வரலாம். நான் என்ன சொல்லுகின்றால், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், இயேசப்பாவிடத்தில் சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் சார்ந்து கொள்ளுங்கள் என்றால் அவருக்குள்ளாக நீங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கப்பா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு போராட்டம் இருக்கு, இப்படியான ஒரு எனக்கு படிப்பதற்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கு, ஞானம் குறைவா இருக்கு, பல விடயங்கள் என்னுடைய நண்பர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கு. என்ன காரியம் இருந்தாலும் ஏசப்பாவிடத்திலே சார்ந்து கொள்ளும் பொழுது, அதாவது முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய வார்த்தை வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்து ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களையும் நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாய் அந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமாக வெளிப்படுவார். ஆமென். ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னதின் பிரகாரம் அவன் வாழ்ந்தான். அவன் 100 மடங்கு அந்த பஞ்ச காலத்திலேயே விதைத்தான். அதெல்லாம் சில வேளைகளில் மனுஷர்களால் அது யோசிக்க முடியாத, ஊகிக்க முடியாத விடயமாக இருந்தாலும் கர்த்தர் சொன்னால் அவர் காரியங்களை, வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்தர வழியிலே ஆறுகளை ஓட பண்ணுகிற தேவன். அதனாலே இந்த நிலைகளில், இப்படியான சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை சார்ந்திருந்தால், ஆண்டவருடைய வழியின்படி நடந்தால், கர்த்தரிடத்திலே ஜெபத்தை ஏறெடுத்தால் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை வருமா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருமா, எனக்கு ஒரு சமாதானம் வருமா, நல்ல நிலைகளுக்குள்ளே நான் போவேனா என்று யோசிக்காமல் கர்த்தராலே கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எங்களை விசாலத்திலே நடத்துவேன் என்று சொல்லி. ஈசாக்கு எப்படி அவன் தேவனுக்குள்ளாய் தன்னை ஒப்புவித்து நடந்த பொழுது அவன் ஆசீர்வாதமா, எப்படி அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தானாம். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை இந்த நான் அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னது போல, இந்த நோக்கத்திலே நாங்கள் இருப்போம். கர்த்தர் எங்களை விசாலத்துக்குள்ளே நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறபடினால் என்ன காரியம் இருந்தாலும் அதுக்காக தவறான காரியங்களுக்கு ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அதிலே ஒரு ஜெயம் எடுக்கலாம் என்று சொல்லி அப்படி யோசிக்கக்கூடாது. ஆமென். ஏசப்பா உங்களை நல்லபடியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பெரியாக்களங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தருக்குள்ளாக அவருடைய முதல் ஒப்புவித்து நடக்கிறால் அவருடைய வழிகளுக்கு, அவருடைய வார்த்தை ஆலோசனைகளுக்கு ஒப்புவித்து எங்களுடைய சூழ்நிலைகளுடைய எல்லா காரியங்களும் என்ன விடயம் இருக்கோ அப்பாட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எங்களை அந்த விசாலத்துக்குள், இந்த ஆண்டில் ஒரு விசாலத்துக்குள்ளே எங்களை நடத்துவதை நாங்கள் நிச்சயமாய் கண்டுகொள்ள முடியும். ஆமேன், ஆமேன். அவை ஒப்புவிக்கிறது என்று சொன்னால், அதாவது நான் அதை குறித்து சின்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இவ ஆண்டவருடைய வார்த்தை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ ஒப்புவிக்கிறது என்ற உன் வழியை கர்த்தருக்கு. அந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டது போல, திருமணமாகினால் மனைவி புருஷன்ற வழிக்கு ஒப்புவிக்கணும். என் வழி தனி வழி என்றுட்டு கல்யாணம் திருமணம் ஆன பிற்பாடு அப்படி நடக்கலாது. அந்த காலங்கள் அப்படி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்லி அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இந்த நாள் கல்லன்று சொன்னால் காலால் மிதித்து போட்டு போகிற காலங்கள், அப்படிப்பட்ட காலங்களாய் காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படி கர்த்தருக்கு என்ற வழி அல்ல, ஆண்டவருடைய வழி என்னவோ அதற்கு ஒப்புவித்து நாங்கள் முதலாவது நடக்கும். இதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்கிறது. அவரை சார்ந்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளில், இந்த விடயங்களில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும், இப்படியா எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் எங்களை ஒரு விசாலத்துக்குள்ளே நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி எதிர்வர்ற நாட்களில் எப்படி பிரச்சனைகள், எப்படியான ஒரு சில உங்களுடைய வாழ்க்கையின் பல காரியங்களை, பல போராட்டமான காரியங்கள் சந்திக்கலாம். நான் என்ன சொல்ல வந்தால், எந்த நேரத்திலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உலக பிரகாரமாக உலக நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு, இது இப்படி செய்தால்
இதில் இப்படி ஒரு குறைவு இருக்குது, இந்த நண்பன்கிட்ட போனால் ஏதாவது உதவி செய்வான், காரியங்கள் இதெல்லாம் நான் வெற்றியாய் மாற்றி நான் நல்லவன் என்று சொல்லத்தக்காக பல காரியங்கள் இருக்கிறது உலகத்திலே. அதற்கு போக வேண்டாம். ஆமென். கர்த்தர் ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர். ஆமென், பெரியவர். நிச்சயமாக சில வேளைகளில் மற்ற பெரியாக்களோட நடந்தாதான் எங்களை மதிப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்கள விட பெரியவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார். வாசிப்போம் எபிரேயர் புஸ்தகத்திலே சில காரியங்களை வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15 to 16 தெரிந்த வார்த்தைகள்லாம் வாசிப்போம். எபிரேயர் 4 15 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆமென். Hebreerne 4 fra vers 15 til 16. For vi har ikke en øverste prest som ikke kan lide med oss i vår svakhet, men en som er prøvet i alt på samme måte som vi, men uten synd. La oss derfor frimodig tre fram for nådens trone, så vi kan finne barmhjertighet og finne nåde som gir hjelp i rette tid. ஆமென். அருமையான வார்த்தை. எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய காரியங்களை குறித்து ஒரு பரிதபிக்காத ஒரு ஆசாரியன் நமக்கு இல்லை. எங்களுக்காகவே பரிதபிக்கிற, என்னுடைய பிள்ளை சமாதானமாக இருக்கணும், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டும், இந்த இருக்கிற போராட்டமான சூழ்நிலையிலே வெற்றி கொடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறான் என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபித்து இரக்கம் செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அதுதான் அடுத்த வசனம் சொல்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடும். அல்லேலூயா. தைரியமாய். ஆமென். அப்பாட்ட தைரியமா போலாம். இரக்கத்தை பெறுவதற்கு, கிருபையை பெறுவதற்கு ஏசப்பாட்ட போகலாம். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் இது சில வேளை தவறுகள் செய்திருக்கலாம், தவறான காரியம் ஏதாவது பிள்ளைகளை கூட நீங்கள் செய்திருக்கலாம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அதனாலே குற்ற உணர்வடைந்து நாங்கள் இதுக்கு இனி நான் இந்த இடத்துக்குள்ளே அல்ல இதற்கெல்லாம் ஒரு நல்லவன் இல்லை என்று சொல்லி அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏசப்பா மன்னிக்க தயபெருத்தவர். ஆமென். மன்னிக்க தயபெருத்தவராக இருக்கிறபடினாலே என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஆமென். எங்களுடைய வாழ்க்கைகளிலே இந்த ஆண்டிலே ஒரு விசாலத்துக்குள்ளே நடத்துகிற தேவன். ஆமென். அவை மறக்க வேண்டாம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த ஆண்டு ஆரம்பத்திலே ஊழியக்காரன் சொன்னது பல காரியங்கள் எதிராக வந்தாலும் ஆண்டவர் இந்த ஆண்டு இப்படி நிலைகள் இருக்கிறதென்று உலகம் வெளிப்படுத்தினாலும் கர்த்தர் விசாலத்தின் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார் என்றால் கர்த்தரங்களை ஒரு வேறு பிரித்தங்களை நடத்துவார். அல்லேலூயா. என்றால் அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். அந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர் என்று சொல்லி தேவன் எங்களுக்குள்ளாக அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6-7. இது உங்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக இந்த விடயத்தை நான் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். Filipperne 4 vers 6-7. Vær ikke bekymret for noe, men legg alt dere har på hjertet framfor Gud. Be og kall på Han med takk. Og Guds fred, som overgår all forstand, skal bevare deres hjerter og tanker i Kristus Jesus. ஆமென். பாருங்கள், அருமையாக சொல்லப்பட்ட வார்த்தை, தெரிந்த வார்த்தை தான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுது. தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய ஜெபங்கள்லே அப்பாவிட்ட ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லலாம். என்ன ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு ஒரு விரக்தி நிலை, இதெல்லாம் இது எப்படி என்று சொல்லி அதை குறித்த கலக்கங்கள், அதை குறித்து யோசித்து கொண்டு நாங்கள் அதிலேயே ஒரு வேதனைக்குள்ளே இருந்து விடாதபடி ஆண்டவரிடத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த விசாலத்துக்குள்ளே நடத்துவார். சமாதான குறைவா இருக்கிறதா, என்ன காரியம், கவலையா, பலவிதமான காரியங்கள் நெருக்கினாலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, எல்லாவற்றையும் அப்பாட்ட சொல்லும் பொழுது, இதில் சொல்லப்பட்டது போல எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் ஆட்கொள்ளும். ஆமென். இயேசுவுக்குள்ளாய், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களை ஒரு விசாலத்துக்குள்ளே நடத்துவார். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் இதை ருசித்து, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர் என்று இப்போ இதற்கெல்லாம் சொல்கிறோம்டா தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிரகாரம் அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது நாங்கள் நடந்து பார்த்தா தான் ருசித்துக்கிறோம். ஆமென். அதிலே ஒரு வெற்றியை காண்போம், நிச்சயமாய் காண்போம். கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆமென். உங்களுடைய வழிகளை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தருடைய வழிகளின் பிரகாரம் நடக்க. உங்களுடைய சூழ்நிலைகளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நேர்த்தியாய், சமாதானமாய், சந்தோஷமாய், ஒரு நல்ல ஒரு விசாலமான ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதா இந்த ஆண்டு நடத்துவார். ஆமென். ஏதோ நான் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன் அல்ல, இதுதான் கர்த்தருடைய ஆலோசனை. அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். நான் சொன்னது போல் ஆசீர்வாதத்து ஆவிக்குரிய ரீதியிலும் எங்களை நடத்துவார். நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் எங்களை ஆவிக்குரிய ரீதியிலே இன்னும் ஒரு வளர்ச்சிக்குள்ளாய் நடத்துவார், பூமிக்குரிய பிரகாரமாய் நடத்துவார். ஆமென். கர்த்தர் ஏதாவது தவறுகள், குறைகள், ஏதாவது ஆண்டவருக்கு துக்கமான காரியங்கள், வேதனைப்படுத்தின காரியங்கள் இருந்தாலும், நான் பிள்ளைகள் இருக்கிறபடினால் பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவரிடத்திலே, ஏசப்பாவிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பார். ஆமென். மன்னிக்க தயவறுத்தவர். உங்களை மன்னித்து மீண்டும் உங்களை ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளே நடத்துவார். அதுக்காக தொடர்ந்து பாவம் செய்து தவறுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியா நான் சொல்லவில்லை. இந்த தவறுகள் செய்து விட்டோமே என்ற அந்த மனதிலே இருக்கிற அந்த குற்ற உணர்வு எங்களை தொடர்ந்து குத்தி கொண்டிருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளும் கர்த்தரை சார்ந்து கொள். அது நீதிமொழியில் கூட ஒரு வார்த்தை இருக்கிறது, உன் சுய புத்தியிலே சாயாமல். ஆமென். உன் வழிகள் எல்லாம் அங்கே கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லப்படும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். எல்லா நேரத்திலும் ஆண்டவரை நினைத்து கொள்ள வேண்டும். சுய புத்தி என்றது நாங்கள் இந்த உலக பிரகாரமாக என்ன செய்யலாம், இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுது, இப்படி ஒரு நில வேலையிலையோ அல்லது படிப்பிலேயோ குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு காரியம் ஒரு சிக்கலாகி விட்டது, அல்லது ஏதோ ஒரு நெருக்கம் காரியங்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வழிகளில் எல்லாம் அவரை, அப்பாவை பார்ப்போம். ஆமென். மனுஷனை அல்ல, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்களை பிரகாசமடைய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை சார்ந்து கொள்ள நான் ஒரு 3 பேருடைய 3 சம்பவங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டதுன்னா உங்களுக்கு தெரிந்த காரியம்தான், சீக்கிரமாய் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசித்தால் தான் அதனுடைய விளக்கம் நன்றாய் தெரியும். நோர்வேஜிய மொழியிலே படிங்கள். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். Andre krønikebok, kapittel 14, fra vers தமிழ்ல நீங்கள் எடுத்து பாடுங்கள், பாருங்கள். Fra vers 1 til 1 15. Okay. Så gikk Abia til hvile hos sine fedre. De gravla ham i Davidsbyen, og hans sønn Asa ble konge etter ham. I hans dager hadde landet ro i 10 år. Asa gjorde det som var godt og rett i Herren, hans Guds øyne. Han fjernet altrene for fremmede guder og offerhaugene, slo i stykker steinstøttene og hogg ned Asjera-stolpene. Han sa til judeerne at de skulle søke Herren, sine fedres Gud, og holde loven og budene.
Fra alle byene i Juda fjernet han offerhaugene og røkelsesalterne, og kongeriket hadde ro under ham. Asa bygde befestede byer i Juda, for landet hadde ro. Ingen gikk til krig mot ham i disse årene, for Herren ga ham fred. Asa sa til judeerne, la oss bygge ut disse byene og reise mur omkring dem, med tårn, porter og bommer, mens landet ennå ligger fritt foran oss. For vi har søkt Herren vår Gud. Vi søkte ham, og han ga oss fred på alle kanter. Så begynte de å bygge, og de lyktes godt med det. Asa hadde en hær på 300 000 mann fra Juda, væpnet med store skjold og spyd, og 280 000 mann fra Benjamin, som bar små skjold og skjøt med bue. Alle var de tappre krigere. En gang dro kushitten Sera ut mot judeerne med en hær på 1000 ganger 1000 mann og 300 stridsvogner. Da han var kommet så langt som til Maresha, dro Asa ut mot ham. De stilte seg opp til kamp i Sefatadalen nær Maresha. Da ropte Asa til Herren sin Gud og sa, Herre, bare du kan hjelpe i kampen mellom den som er sterk og den som er svak. Hjelp oss, Herre, vår Gud, for vi stoler på deg, og i ditt navn har vi gått mot denne veldige styrken. Herre, du er vår Gud, ingen mennesker kan stå seg mot deg. Da lot Herren kushittene lide nederlag for Asa og judeerne, og kushittene flyktet. Asa og folket som var med ham forfulgte dem helt til Gerar, og kushittene falt til siste mann. De ble knust av Herren og hans hær, og judeerne tok et svært stort bytte. ஆமென். சரி, இது வீட்டை போய் வாசித்து பாருங்கள். இதனுடைய விளக்கம் நாங்கள் எல்லாம் அநேகம் தடவை இதை வாசித்த பகுதி தான். இந்த ஆசா ராஜா எப்படி இது விளக்கமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆசா ராஜா முதல் வார்த்தைகளில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு எப்படி உண்மையாக வைராக்கியமாக இருந்து அவன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடையனாலே அங்கே பல விடயங்கள் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இங்கே இந்த ஆசா ராஜாவுக்கு எதிராக ஒரு சேனை இவனுடைய காரியங்களை முறியடிக்கும்படியாக அங்கே வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் இந்த பகுதிகளில் வாசித்தோம். அப்போ என்ன ஒன்று சொன்னால், சில வேளைகளில் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளாக எல்லா காரியங்களும் உண்மையும் உத்தமமாக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது கூட சில வேளைகளில் குறைவு, சில வேளைகளில் சில போராட்டம், சில வேளைகளில் சில உபத்திரவமான காரியங்கள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அதற்கு கர்த்தரையும் நாங்கள் கேள்வி கேட்காதபடி கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொள்வோம். எப்படி எங்களுக்கு எதிராக சில வேளைகளே எங்களை அழிக்க வேண்டும், நாங்கள் இல்லாமல் போக வேண்டும், எங்களுடைய என்ன காரியங்களிலும் கூட ஒரு சேதப்படுத்தி விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்ற பலவிதமான ஒரு சூழ்ச்சிகள் எங்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அந்த நேரத்திலே சில வேளைகளில் எங்களுக்குள்ள தடுமாற்றங்கள் வரும். இந்த நிலையிலே என்ன செய்யலாம்? இங்கே இதில் சொல்லப்படுகிறது, ஆசாவுடைய இருந்த அந்த சேனைகள் 4 லட்சத்தி மொத்தத்தை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அதில் சொல்லப்படுகிறது, அப்போ ஆசா நீங்கள் யூதாவிலே அதில் சொல்லப்படுகிற பாருங்கள் 8வது, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பெஞ்சமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000. அப்போ 3 லட்சமும் 2,80,000 5,80,000. ஆனால் அவனுக்கு எதிராக வந்தது 10 லட்சம். 10 லட்சம் பேரோடு அங்கே அந்த ஆசாவுக்கு எதிராக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடு யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றான். எவ்வளவு பயங்கரமாயிருக்கும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு அரைவாசிக்கு, ஆமேன், 4,80,000 10 லட்சம் என்றைக்குள்ள 4,20,000 அதிகமாகத்தான். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே
இந்த ஆசா ராஜா என்ன செய்கிறான்? வேற ஒரு ராஜாக்கள்கிட்ட போய் இதற்கு ஒரு உதவி செய்யும் காரியங்கள் எனக்கு தேவையா இருக்குது, இப்படி எங்களால் இவையெல்லாம் சமாளிக்க முடியாது என்று சொல்லி அந்த நேரத்திலே அந்த ஆசா ராஜா கேட்காமல் கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது, 11வது வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்றான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே இப்படியாக தேவனுடைய மனுஷர்களுக்கு வெளிப்பட்ட தெய்வம்தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஆகவே அந்த ஆசா ராஜா, இவ்வளவு லட்சம் வந்திருக்கிறாங்க, நாங்கள் சரி இனி ஒன்றுமே இல்லாமத்தான் ஆக்கி போடுவாங்கள் என்று சொல்லி யோசிக்கல. அதான் திருப்ப என்ன சொல்றேன்றால், இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர், பெரியவர், பெரியவர். இதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் விசாலத்துக்குள்ளே நடத்துவார் என்றால் அவருக்குள்ளாய் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நடக்கும் பொழுது என்ன எதிரான காரியங்கள் வந்தாலும் கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை நாங்கள் ஆண்டவர்கிட்ட நாங்கள் எங்களை ஒப்புக்கொடு, எப்படியெல்லாம் காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் வாலிப பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவர் ஏசப்பாவை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஏசப்பா உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உதவி செய்வார், துணை செய்வார். உங்களை ஒரு முன்னேற்றத்தின் பாதைக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஆமென். சில வேளை நீங்கள் யோசிக்க கூடாது, என்ன கர்த்தருக்குள்ளா இருக்கிறேன், ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு இப்படியெல்லாம் வருவான் என்று சொல்லி சில வேளை கர்த்தரை கேள்வி கேட்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் சில வேளைகளை அனுமதிப்பார் என்றால் அவருடைய வல்லமையை அங்கே காணும்படியாக. கர்த்தர் வேதமே சொல்லு, பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்தினார். அல்லேலூயா. சில நேரம் ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக சில காரியங்களை வெளிப்படுத்தலாம். சில காரியங்கள் எதிராய் வரும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இனி வருகிற நாட்கள் நான் சொல்றேன், அது உங்களுடைய சில சபையிலிருந்து வரலாம், வீட்டில் இருந்து வரலாம், எல்லாம் அம்மா அப்பா எல்லாரும் வேலை அலுப்பு காரியங்களில் ஏதோ ஒரு சின்ன பேச்சு சில நேரம் உங்களை துக்கப்படுத்தி விட்டு, உங்களை வேதனைப்படுத்திட்டு. நானும் ஒரு தகப்பனாக இருக்கிறபடியாக சில வேளையில் அப்படி நடந்திருக்கும். ஆனால் பிறகு மன்னிப்பு கேட்டு அந்த நேரத்தில் பிள்ளைகள் எடுக்கிற முடிவுகள், வாலிப பிராயங்களில் இருக்கிற காரியங்கள், இந்த தேசத்தினுடைய சட்ட திட்டங்கள், பல காரியங்கள் இருக்கிறபடி நாங்கள் இப்படி கர்த்தருக்குள்ளாய் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர், ஆமென், ஆசா ராஜா சொன்னது போல பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது. படித்தவன் படிக்காதவன், பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன் என்றல்ல, கர்த்தர் நோக்கி கூப்பிடக்கல கர்த்தர் உதவி செய்வார். அப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இன்னொரு பகுதி 2 நாளாகம புஸ்தகம், சீக்கிரமாய் ஒரு 5-10 நிமிடத்துக்குள்ளே பார்த்து முடிக்கலாம். யோசபாத்தினுடைய காரியம் இது கூட உங்களுக்கு தெரியும். நான் சொல்லும் பொழுது சில விடயங்கள் உங்களுடைய இருதயத்திலே வெளிப்பட்டிருக்கும். ஆமென். எப்படி கர்த்தரை அதாவது அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க பொழுது அவர்கள் எப்படி என்ன அதில் முடிவு எடுக்கலாம், அதில் எப்படி திகைத்து போய் சரி நாங்கள் இனி செத்து விடுவோம் அல்லது இனி எங்களுக்கு ஒரு விடிவு என்றது இல்லை என்று சொல்கிற அளவுக்கு கூட பல காரியங்கள் எங்களை எதிராக வரலாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆமென், கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 2 நாளாகமம் 20 அதிகாரம் 1லிருந்து 4 மட்டும். Andre krønikebok, kapittel 20, fra vers 1 til 4. En tid etter hendte det at moabittene og ammonittene, og sammen med noen meunittene, gikk til krig mot Josafat. Det kom noen og sa til Josafat: det kommer en stor styrke mot deg fra den andre siden av sjøen, fra Edom. De står allerede i Haseson Tamar. Det er Engedi. Da ble Josafat redd, og han vendte seg til Herren for å søke råd hos ham. Så ropte han ut
en faste over hele Juda. Judeerne samlet seg for å søke råd hos Herren. Fra alle byene i Juda kom de for å be Herren om råd. ஆமென். பாருங்கள், இதிலே இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக இதில் சொல்லப்படுவதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 பிரிவாய். ஆமென். 3 பிரிவாய். தேசத்திலே கடல் வழி தாக்குதல், வான்வழி தாக்குதல், தரவழி தாக்குதல் என்ற மாதிரி அப்படியாக இங்கே 3 பிரிவாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. அப்போ இவ என்ன யோசபாத் என்ன சொல்கிறார் என்றால், அங்கே யோசபாத்துக்கு இப்படியெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன பொழுது யோசபாத் என்ன செய்தார் அதுதான் பார்க்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள், உதவி தேட கூடினார்கள். ஆமென். எங்களுக்கு இந்த நிலையிலே எங்களுக்கு ஒரு உதவி வேணும், எங்களால் என்ன செய்கிறதென்று அதுக்கு பிற்பாடு பல காரியங்களை சொல்லுகிறார். அதில் நீங்கள் கர்த்தரிடத்தில் தேடினார்கள் என்று சொல்லப்பட்டது போல நீங்கள் 11:12 வசனத்தில் நான் வாசிக்கிறேன், பிள்ளைகள் கவனமாய் கேளுங்கள். இப்போதும் பல காரியங்களை சொல்லி அங்கே அவர்கள் உபவாசத்தை கூடி கர்த்தரை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டது. அதில் பல விடயங்களை சொல்லிவிட்டு அதில் சொல்லுகிறார், இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன சொல்றார்? எங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறதென்று எங்களுக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைகள், வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, இப்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நான் சொல்றேன். கர்த்தர் இந்த விசாலத்தின் ஆண்டிலே கர்த்தர் எங்களை விசாலத்துக்குள்ள நடத்துவார். அது எப்படிப்பட்ட பெரிய, இதிலெல்லாம் சில நேரம் சிந்தனை சொல்லும், இதில் வெற்றியே காணலாது, இந்த வியாதியில இருந்த ஒரு சுகத்தை பெறலாது. அப்படித்தான் வைத்தியர்களுடைய ஆலோசனைகளும் அனுபவங்களும் பல காரியங்கள் இருக்கலாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு என்ன அவர் அடிவா சொல்றார், எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்கிறதென்றே தெரியல. சில நேரங்கள் அப்படி இருக்கும். என்ன என்ன இந்த இதில் என்ன முடிவெடுக்கிறதுன்றே தெரியல. அவ்வளவுத்துக்கு நெருக்கம், அவ்வளவுத்துக்கு எல்லாமே கதவுகள் எல்லாம் மூடப்பட்டுட்டு. ஆனால் கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எதிராய் வந்த அந்த சேனைகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்களாம். ஆமென். கர்த்தர் சொல்லிட்டார், தேடினார்கள். அதுக்கு பிற்பாடு அங்கே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி நீங்கள் சித்தி பெறுவீங்க, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையார்கள் சொன்ன பிற்பாடு அங்கே யோசபாத் துதிக்கும் வீரர்களை நிறுத்தினான். அங்கே என்ன நடந்ததென்றால் எதிராய் வந்தவங்களே ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பிட்டாங்களாம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தரை ஏசப்பாவை நாங்கள் சார்ந்து கொள்ளும் பொழுது, ஏன்னா எங்களுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் சில நேரங்களில் எங்களுடைய மாமிசத்தில் சில வேளை முடிவெடுக்கும். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய வேலை காரியங்களாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாத காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், உயர்வுகள், என்ன நெருக்கப்படுகிற சூழ்நிலையாக இருந்தாலும், அதில் என்ன செய்கிறதென்றே தெரியாமல் போகிற ஒரு நிலையாக இருந்தாலும், ஆண்டவர்கிட்ட உங்களோட இருதயத்தில் இருக்கிறத சொல்லுங்கள், அப்பாட்ட சொல்லுங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன செய்கிறன்றே தெரியல, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோசபாத்துக்கு அவருடைய ஜனங்களுக்கும் வெற்றி கொடுத்தார். ஆமென். எங்களுக்கு இந்த வருஷம் ஈசாக்கு எப்படி அவன் தேவன் சொன்ன வழியின்படி கர்த்தரை சார்ந்து அவன் நடந்த பொழுது 100 மடங்கு அவன் ஆசீர்வாதம் பெற்றான். அது மாத்திரமல்லாமல் அவன் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய தேவன் இப்படித்தான் எங்களை நடத்துகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசபாத், இந்த ஆசா ராஜா இப்படி கர்த்தருக்குள்ளாக செயற்பட்டார்கள். அதைத்தான் பிலதெல்பியா சபையை குறித்தும் சொல்லப்படும் பொழுது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய வார்த்தையை நீ மறுதலியாமல் அதை காத்து கொண்டபடினால்
உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். அப்போ ஆண்டவருக்குள் அது அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய காரியம் என்னென்றால் ஆண்டவர்கிட்ட வார்த்தை, ஆண்டவரையே சார்ந்து கொண்டு கொஞ்சம் பலன்தான். இனி சரி, இனி முடிய போதென்ற ஒரு நிலையில கூட இருக்கலாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது எந்த நிலையிலும் ஆண்டவர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமேன், அல்லேலூயா. மரித்த லாசருவையே உயிர்ப்பித்த தேவன். ஆமேன். அவே சில வேளைகளே எல்லாமே உலர்ந்து போன எலும்புகளைப் போல, சில காரியங்கள் உலர்ந்து போனது போல கூட நிலைகளில் இருக்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் இந்த ஆசா ராஜா, யோசபாத், இப்படி இந்த பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லப்படும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்தார், விசாலத்துக்குள்ளே நடத்தினார். இப்போ வேதத்திலே நான் சொல்லும் பொழுது நீங்கள் இன்னும் பல சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வரும். கர்த்தரை என்ன நெகேமியாவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, நெகேமியா அலங்கம் கட்டி கொண்டிருந்த பொழுது எதிர்ப்பு வந்தது. அவன் போய் வேற காரியங்கள் போகலை, கர்த்தரையே தேடினார்கள். நம்முடைய தேவன் எங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தரை தேடினார்கள். எதிராய் பல காரியங்கள் அவருடைய காரியங்களில் வந்தது. அலங்கம் கட்டின பொழுது கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். ஆமேன். அவை நன்ன சொல்கிறேன், கர்த்தரை எல்லாத்திலும் சார்ந்து கொள்ளுங்கள். எந்த வேளையிலும் ஏசப்பாவிடத்தில் சொல்லுங்கள், ஜெபத்திலே சொல்லுங்கள், ஆண்டவருடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுத்து நடவுங்கள். இதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுற விடயம். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய அந்த விசாலத்துக்குள்ளே நடத்துவார். கர்த்தரை சாராதவர்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். வேத பகுதிகளை சொல்கிறேன், வாசிங்க வீட்டை போய். ஓகே, வாலிப பிள்ளைகள், பெரியாக்கள், நகோமியை குறித்து உங்களுக்கு தெரியும். ரூத்து புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே அங்கே பெத்லகேமிலே பஞ்சம் வந்த பொழுது அவள் கர்த்தரை பாருங்கள், நாங்கள் பார்த்து கொண்டு வந்தது போல கர்த்தரை சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ரீதியிலே சபையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது சில குறைவுகள், சில காரியங்கள் எதிர்ப்பு வரும் பொழுது நாங்கள் உடனே உலகத்துக்கு நேராய் போகக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த நகோமியும் பஞ்சம் வந்த பொழுது அந்த பஞ்சத்திலிருந்து தாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று அங்கே மேவாப்புக்கு போனார்கள். மேவாப் என்பது 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது, அதை உட்பிரவேசிக்க முடியாது என்ற ஒரு கர்த்தருடைய ஒரு பிரமாணம் இருந்தது. ஆனால் இவர்கள் அங்கே போனார்கள். குறைவு வந்த பொழுது அங்கே போனால் அங்கே நல்லா இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நல்லா செய்யலாம் என்று சொல்லி இந்த நாட்களிலும் நாங்களும் அப்படியான நிலைகளுக்குள்ளாக இந்த உலகம் காட்டுகிறது போல, உலகம் மக்களுடைய சில ஆலோசனைகளின் பிரகாரம் நாங்கள் போகாமல் கர்த்தரைத்தான் நாங்கள் சார்ந்தோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது, 2 பிள்ளைகளை இழந்தால், புருஷனை இழந்தால், எப்படி அவருடைய வாழ்க்கை இன்னும் ஒரு குறைவுக்குள்ளாய் போனது. ஆமேன். அதே போல் இளையகுமாரனுடைய கதையும் உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்தவன் தகப்பனிடத்தில் இருந்த எல்லா ஆஸ்தியையும் பற்றி போன பொழுது எப்படி அவன் சொல்லப்படுகிறது, அவன் குறைவுபடத் தொடங்கினான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆமேன். வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, கர்த்தருடைய கிருபையில சொல்றேன், எல்லாருக்கும் தான், பெரியாக்களுக்கும், கர்த்தரை ஏசப்பாவை சார்ந்து கொள்ளும். உங்களுடைய இந்த காரியங்கள், படிப்பு காரியங்கள், பல விரக்தி நிலைகள் என்று சொல்லத்தக்கதான நீங்கள் சந்திக்கிற பல காரியங்கள் இருக்கலாம். அதனாலே நீங்கள் தவறான முடிவுகள், தவறான ஆலோசனைகள், உலக பிரகாரமாக காரியங்களுக்குள்ளே போகாமல் ஏசப்பாட்ட சொல்லுங்க. சில ஒன்றும் செய்யலான்னு சொன்னாலும் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தருவார். சமாதானத்தின் வழியிலே கர்த்தர் நடத்துவார். நாங்கள் பிலிப்பியரில் வாசித்தது போல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேவனை தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யுமா. ஆமென். ஆகவே வாலிப பிள்ளைகள், பெரியாக்கள், நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். சத்துருவானவன், வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு கொஞ்ச காலம் இருக்கிறபடினாலே அவனும் எப்படி எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எப்படி வஞ்சிக்கலாம், எப்படி இவனை தேவனை விட்டு விலக்கலாம் என்றுதான் வகை தேடு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக நாங்கள் போகும் பொழுது, நாங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஒரு விசாலத்துக்குள்ளே நடத்துவார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் எங்களை பெரிய அந்த ஒரு விசாலத்துக்குள்ளே நடத்தத்தக்கதா எல்லாரும் எழுந்திருப்போமா?
எழுந்திருப்போமா? கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். ஆமென். என்னோடு பேசி இருக்கிறார், உங்களோடு பேசி இருக்கிறார். ஏனென்றால் எங்கள் எல்லா செய்திகளையும் எல்லா காரியங்களையும் நாங்கள் பார்க்க எவ்வளவுத்திற்கு எங்களுக்குள்ளேயே பல கலக்கங்கள், எங்களுக்குள்ளேயே பல கேள்விகள், எங்களுடைய காரியங்கள் எப்படி போக போகிறதென்ற பலவிதமான சிந்தனைகள் எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இல்லை என்றல்ல, ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்புவார். ஆமென். அவருடைய எல்லா வித இந்த விசாலத்தின் ஆண்டு என்று ஊழியக்கார் மூலம் சொன்னது போல அந்த விசாலத்துக்குள்ளாக ஆண்டவர் ஒரு வெற்றிகளை தந்து ஆவிக்குரிய ரீதியிலும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் எங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்த வல்லவர் நிச்சயமாக. ஆமென். எல்லாரும் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? சில வேளைகளில் நாங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரை விட்டு சில வேளைகளில் நாங்கள் உலக பிரகாரமான சில போக்குகளுக்கு, உலக பிரகாரமான எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல சில காரியங்களுக்குள்ளே உட்பட்டிருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரை இல்லை, நான் இனி உங்களைத்தான் நான் சார்ந்திருப்பேன் அப்பா, உங்களைத்தான் நாங்கள் நோக்கி இருப்போம் அப்பா என்று சொல்லி வாலிப பிள்ளைகள் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய படிப்புகளில் என்ன குறைவு இருக்கலாம், ஞானத்திலே குறைவாக இருக்கலாம், சில பரீட்சைகள் வரும் பொழுது இது எப்படி எனக்கு கஷ்டமாக இருக்கிறதே, என்னால் இது கஷ்டமாக இருக்கும், எனக்கு அப்பா அம்மாவுக்கு நான் குறைவான மார்க்ஸ் எடுத்தால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல என்று சில வேளைகள் உங்களுடைய நிலைமைகள் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, ஏசப்பாட்ட நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது, அப்பா எனக்கு இதுக்கு உதவி செய்யுங்கப்பா, என்ன செய்கிறேன்றே தெரியல, எனக்கு ஞானம் தாங்க, இதற்கு இந்த வழிக்குள்ளாய் நான் கடந்து செல்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் வாலிப பிள்ளைகள் நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நிலைகளிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏசப்பாக்கு முதலாவது உங்களுடைய வழியை ஒப்புவித்து நடவுங்கள். பெரியவர்களும் சரி, நாங்களும் சரி. கர்த்தர் நிச்சயமாய் ஆசா ராஜாவுக்கு வெற்றி கொடுத்த தேவன், அங்கே யோசபாத்துடைய ராஜாவுக்கு வெற்றி கொடுத்த தேவன், நிச்சயமாய் அந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் எப்படியாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்ன தேவன். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நெகேமியா எப்படியாய் அந்த அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடித்தான். எதிர்ப்புகள் பல காரியங்கள் வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை கைவிட மாட்டார், எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் நிச்சயமாய் எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன்தான். இந்த ஆண்டில் எங்களுக்கு விசாலத்தின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சில போராட்டங்கள் கர்த்தருக்குள்ளாய் இருந்தாலும் பல காரியங்கள் குறைவுகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்படாதபடி, கலங்காதபடி, திகைக்காதபடி, கர்த்தரிடத்திலே கேள்விகளை கேட்காதபடி, கர்த்தாவே நீர்தானப்பா இதற்கு எனக்கு ஒரு விடுவி, எனக்கு முடிவு நீர்தானப்பா என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் சார்ந்து கொள்வோம். அன்று இப்படியா இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு அவங்களுக்கு முன்பாக அக்கினி சூளை, இந்த அங்கே சொல்லப்படுகிற நேபுகாத் நேச்சார் நிலைநிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்காவிட்டால் நீங்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள். ஆனால் அக்கினி சூளையிலே போட்டாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம் என்று தைரியம். ஆனால் அதற்குள்ளே போட்டாங்க அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி போட்டாங்கள். ஆனால் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்றேன், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை. சில வேளைகளில் ஏதோ எல்லாம் முடிய போது நெருக்கத்தின் மேலே நெருக்கம்தான், போராட்டத்தின் மேலே போராட்டம்தான், துக்கத்தின் மேலே துக்கத்தான் வந்து கொண்டு இருக்கிறது என்று சில வேளைகளில் உங்களுடைய மனம் சொல்லி தேவனை விட்டு திருப்பாதபடி கர்த்தரையை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்குள்ளே ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். கர்த்தர் அதற்குள்ளே ஒரு மகிமையான காரியங்களை எங்களுக்குள்ளே வெளிப்படுத்துவார். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த 3 வாலிபர்கள் நிமித்தம் எப்படி அந்த ராஜாவே இந்த தேவன் தான் தேவன் என்று அறிக்கப்பட வைத்தார். அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறார். ஆகவே ஒப்பு கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, நறுமையான இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே, ஐயா உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களோடு நீர் பேசினீரப்பா. ஆண்டவரே எங்கள் வழிகளை எல்லாம் உங்களுக்கு ஒப்புவித்து எந்த சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இடத்திலே சொல்லும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வழியை உண்டாக்குகிறவர், எங்களுக்காக ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிற தேவன் நீரா இருக்கிறீர் என்றதை ஐயா இந்த நாளில் நாங்கள் அறிந்து தீர்மானம் பண்ணி அப்பா, என்ன குறைவுகள் என்ன காரியங்கள் ஆண்டவரே இருந்தாலும் கர்த்தாவே அப்பா, நான் இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாய் ஆண்டவரே என்னுடைய மனசு மாம்சத்துக்கு ஏற்ற விதமாய் ஆண்டவரே அந்த விடயங்களுக்குள்ளாய் போய்விடாதபடி அப்பா என் ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஆண்டவரே உமக்குள்ளாக உம்மையே சார்ந்து நடக்க, உம்மையே சார்ந்து வாழ ஆண்டவரே
எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வருஷத்திலே பல காரியங்கள் ஆண்டவரே எதிராக வருகிறது போல வந்தாலும் கர்த்தாவே உம்மையே சார்ந்து கொண்டு உம்மாலேயே நாங்கள் ஜெயமெடுக்க, இந்த விசாலத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார். ஆமேன். கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொள்வோம். ஆமேன். கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை கைவிட மாட்டார். அவரை நம்புகிறவர்களை அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமேன். ஆகவே நாங்கள் ஒரு பாடல் ஒன்றை இப்பொழுது படிக்கும் பொழுது கர்த்தருக்கென்று தசமபாகம் காணிக்க கொடுப்போம். என் முடிவுக்கு விடிவு நீரே. ஆமேன். என் முடிவுக்கு விடிவு நீரே என்று சொல்லி அந்த பாடலை படிக்கும் பொழுது கர்த்தருக்கென்று உற்சாகமாக காணிக்கைகள் கொடுப்போம், தசமபாகங்களை கொடுப்போம். கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாக கொடுப்போம், விசனமாய் அல்ல, சந்தோஷத்தோடு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் சந்தோஷமாய் கொடுப்போம். என் முடிவுக்கு நீரே, விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. அவரை சார்ந்து இந்த பாடலை படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என்னையா தெரிந்து கொண்டேன், என்னையா அழைத்து விட்டேன். அப்பா என்னையா தெரிந்து கொண்டேன், என்னையா அழைத்து விட்டேன். தகுதியிலா என்னை தகுதியால் மாற்றி கட்டளையை நிறுத்தினீர். தகுதியிலா என்னை தகுதியால் மாற்றி கட்டளையை நிறுத்தினீர். என் முடிவுக்கு விடிவு